அப்புறம் நம்ம கம்பெனி பிராண்ட பவித்ரா பேர்ல மாத்தலான்னு இருக்கேன். என்னது பவித்ரா பேருக்கா? எதுக்கு? புதுசா ப்ராடக்ட் லான்ச் பண்றோம்ல, அத புது பேரோட பண்ணலாம் தான். அதுக்கு எதுக்கு அவ பேர்ல போடணும்? ஏன் அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பா? அப்ப நாங்களாம் எதுக்கு இந்த வீட்ல இருக்கோம்? அதுக்காக உங்க பேர்லாம் போட முடியுமா? எங்க பேரை போட வேண்டாம், எங்க பிள்ளைங்க பேரை போடலாம்ல. அதுக்கு எதுக்கு அவ பேரை போடணும்? எங்க வீட்டு பிள்ளைங்களும் இந்த வீட்டோட வாரிசு தானே. அக்கா, இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு போய் ஏன் வாரிசு பிரச்சனை எல்லாம் இழுக்கிற? ஆமா, பேர பிள்ளைங்க இங்க 4 பேர் இருக்கிறப்ப எங்கிருந்தோ வந்தவ பேரை போடணும்னு சொன்னா வேற என்ன சொல்லுவாங்க? சரி, இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? பேரை மாத்தணும்னு முடிவாயிடுச்சுல்ல, அப்படின்னா அதுக்கு எங்க பிள்ளைங்க யாராவது ஒருத்தர் பேரை வைங்க. அது எப்படி ஒருத்தர் பேரை வைக்க முடியும்? அர்ஜுன் பேரையோ அர்ச்சனா பேரையோ வச்சா ஜோதி கோச்சுக்க மாட்டாளா? சரி, அவங்க பசங்க பேரை வச்சா நீ சும்மா இருப்பியா? அப்ப இதே மாதிரி ஒரு பிரச்சனை பண்ண போறீங்க தானே? அதுக்கு பதிலா பவி பேரை இருந்துட்டு போட்டுமே. எப்பா சாமி, நீ வேணா நடந்ததெல்லாம் மறந்துட்டு அவளை ஏத்துக்குவ, எங்களெல்லாம் அப்படி இருக்க சொல்லாத. நீ இவ்வளவு நாள் வீணா போனதுக்கு காரணமே அவ அம்மாதான். சரிதா, போதும் விடு. பவானியே இப்போ இல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு அவளை பத்தி பேசுற? இப்ப என்ன, பவித்ரா பேரை வைக்க கூடாது அதானே? வேணும்னா சாமி கிட்டேயே சீட்டு எழுதி போடுவோம், அதுல யார் பேர் வருதோ அதே வைக்கலாம். வேணும், நீயே எல்லார் பேரையும் எழுதி சாமி கிட்ட போய்ப்பா. சரிங்க தா. டேய், எழுதுறதுதான் எழுதுற, அவ பேரு தான் வரணும்னு நினைச்சிட்டு எழுதாத. சரிதா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அதானே, உடனே ஏன் வாயை அடக்கிடுங்க.